அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் சோமசுந்தர் பேசுறேன். பேரர் கிங் மீடியா யூடியூப் சேனல்லேருந்து. இன்னைக்கு நம்ம எங்க வந்து பார்த்தீங்கன்னா, குளிராட்டி அருவிக்கு தான் வந்திருக்கோம். இந்த குளிராட்டி அருவி வந்து எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை மாவட்டம் பேரையூர்லேருந்து அணக்கரப்பட்டி, அதாவது வாழைத்தோப்புன்னு சொல்ற பகுதியில இந்த சதுரகிரி சாரல் அமைஞ்சிருக்கு. இந்த குளிராட்டி அருவி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து நம்ம வந்து சதுரகிரி மலையில வந்து அடிவாரத்தில இருக்கோம். கருப்பசாமி கும்பிட்டு நம்ம மேலே ஏறிக்கிறோம். காவல் தெய்வம் கருப்பசாமி மன்னம். இந்த வனப்பகுதி வந்து வாழைத்தோப்பு வனப்பகுதின்னு சொல்லுவாங்க. இது வந்து சதுரகிரி மலை மகாலிங்கம் கோயிலுக்கு செல்றதுக்கு 3 பாதையில் இது ஒரு பாதை. இந்த பாதை நம்ம ஏற இடத்துலையும் மகாலிங்கத்துக்கு இதை வணங்கிட்டு தான் மேலே ஏறுவாங்க. இது மகாலிங்கம் உருவம் தான், சுந்தர மகாலிங்கம். இது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரோட மேகமலை புலிகள் காப்பகம் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் நடக்கணும். 1 கிலோமீட்டர் தூரத்தில் நடந்தோம்னா நம்ம குளிராட்டிக்கு அருவிக்கு நம்ம பிரிஞ்சிருவோம். இது அப்படியே வந்து இந்த பாதை வந்து சுந்தர மகாலிங்கத்துக்கு சொல்லும். மொத்த சுந்தர மகாலிங்கத்துக்கு வந்து மலைப்பகுதியில் 3 பாதை அமைஞ்சிருக்கு. ஒரு பாதை வந்து மதுரை மாவட்டம் சாப்டூரில் இருக்க வாழைத்தோப்பு பகுதி, அதில் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இன்னொரு பாதை வந்து விருதுநகர் மாவட்டம் தானிப்பாறையில் பத்திராப்பாறையிலேருந்து வரும். இன்னொரு பாதை வந்து அதாவது 3வது பாதை. இந்த 3வது பாதை வந்து தேனி மாவட்டத்தில் இருக்க வருசநாட்டு பகுதியிலேருந்து அமைஞ்சிருக்கு. சுந்தர மகாலிங்கத்தோட 3 பாதையோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாக ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். இந்த 3 பாதையில் இருக்கிற கம்மியான பாதை வந்து இந்த வாழைத்தோப்பு பகுதி பாதை தான். ஆனால் இதில் வந்து ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டம், இறங்குறது ஈஸி. அதே மாதிரி மிகவும் ஆபத்தான இருக்க பாதை வந்து வருசநாட்டு பாதை. அதனால் வந்து அந்த பாதையை வந்து அமாவாசைக்கு மட்டும்தான் திறந்துருப்பாங்க. மற்ற எந்த நேரத்துலையும் திறந்து அலோவ் பண்ண மாட்டாங்க மேலே ஏறதுக்கு. மூச்சு வாங்குது, ஏற முடியல. பேசிக்கிட்டே ஏறோன்னா ரொம்ப தூரம் வரலைங்க, 200 மீட்டர் தாங்க வந்திருக்கேன். அதுக்கே மூச்சு வாங்குது. எப்படி 1 கிலோமீட்டர் தூரம் போகணும். நடந்த போதுக்கு பாதை அழகாக தான் இருக்கும். பேரர் கிங் மீடியா யூடியூப் சேனல் வந்து உங்கள் நண்பன் விஜய் சோமசுந்தரம். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பாதை பெரிய நேரம் வந்துருச்சு. நீங்கள் நடந்த ஒரு 300 மீட்டரில் வந்தீங்கன்னா இங்கே வந்து 2 பாதை பிரியும். எது கோயிலுக்கு போகிறது, எது இதுக்கு போகிறதுன்ட்டு இங்கே வரப்பட அமைச்சு வச்சுருக்காங்க. சிவசிவா லிங்க பொருவை போட்டு இது வந்து மகாலிங்கத்துக்கு போகிறதும், இது வந்து நம்ம குளிரட்டி அருவிக்கு போகிறதும் பாதை. நம்ம இந்த பாதையில் போகலாம். ஆதரவுலாம் கடைசி கிடையாது, ஈஸி தான். நம்ம டோரா சொல்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். நீங்களும் சொல்லுங்கள், பாதை எங்கே இருக்குது? மேப் மேப் மேப். இங்கே மேப்லாம் ஒர்க் ஆகாது, பார்த்துக்குங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா ஜியோ அம்பானியே வந்தாலும் இங்கே நெட்வொர்க் ஒர்க் ஆகாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரக்கிங்கு. குளிராட்டிக்கு வந்து இப்போ வந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஆச்சுங்க வந்து. லாஸ்ட் டைம் வந்தப்போ செம்மையாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். தண்ணி சவுண்ட்லாம் நல்லா கேட்குதே. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா? அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? தண்ணி சவுண்டு.
எக்ஸ் கரெக்ட். நீங்களே என்னென்ன சென்ஸுங்க குளிராட்டி அருவி இது கிடையாது, இதுக்கு மேலே இருக்கு. வாங்க. ட்ரையலுக்கே சும்மா அதிருதா, ட்ரையலருக்கே சும்மா அதிருதா. எக்ஸாட் அப்பா. நல்லா இருக்குல்ல? ஆனால் தண்ணி கம்மியாக வருது. இதெல்லாம் பார்த்தா அந்த கல்லே தெரியாது, அந்த அளவு தண்ணி நிற்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குளிராட்டி அருவியில் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒரு ஸ்டெப்புக்கு மேலே, அதாவது குளிராட்டிக்கு அருவி தண்ணி உள்ளதுக்கு மேலே உள்ள பகுதி இது. ஸோ அங்கே போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் இங்கே வந்தேன். இந்த தண்ணி தான், இதுதான் இப்போ கீழே வந்துக்கிட்டு இருக்கு. நான் அங்கேருந்து வீடியோ எடுத்தோம், ஒரு ஸ்டெப் மேலே இருக்கேன். இதுக்கு மேலே இன்னும் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் வந்திருக்கேன், நான் அதுக்கு மேலே போனதில்லை. இதெல்லாம் சின்ன சின்ன குன்றுக்கு. ஆனால் இப்போ மழை டைம் இல்லை, ஆனால் வேறு எங்கேயும் மழை பெஞ்சிட்டனால இதில் தண்ணி வருது. ஆனால் இங்கே மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலாக இருக்குங்க. இங்கெல்லாம் இந்த சின்ன சின்ன கல்லாம் தெரியாது. சதுரகிரி மலை போகிற பாதை பெரிய தென்பன்ற பாறை. அங்கெல்லாம் தண்ணி வருது, ஆனால் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்பிங்களா மாட்டீங்களான்னு தெரில, ஆனால் இதுதான் ஃபேக்ட்டு. இதில் தண்ணி நிறையா வரும்போது அங்கேருந்து இந்த இப்போ காட்டில் இந்த பிளேஸ்லேருந்து ஸோ இங்கேன்னு வலைக்கு வந்து விழுந்திருக்கோம், இங்கே வந்து விழுந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்தேன், இன்றைக்கி தனியாக வந்திருக்கேன். இதுக்கு மேலே போகலாம், ஆனால் இதுக்கு மேலே நான் போனதில்லை இது வரைக்குமே. ஸோ இப்போயும் நான் போக போகிறதில்ல. ஸோ நான் இதோட திரும்ப ஆனால் இதுக்கு மேலே தண்ணி எப்படி வந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் போகலை, இதோட திரும்புகிறேன். ஏறிட்டேன். இதுக்குள்ள படுத்துக்கிட்டே குளிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போருந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சாரம் வேறு. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் குளிக்காமல் போனேன்னா எங்கள் அம்மா என்னை வீட்டில் திட்டோம். அதனால் நான் குளிக்க போகிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குளிராட்டி அருவியில் நல்லா இருக்கும், நல்லா ஜம்முன்னு ஒரு குளியில் போட்டு தண்ணினா இன்னும் நீங்கள் என்ன பிடிச்ச தண்ணி கொடுக்குறீங்க. தண்ணி அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. பிடிச்சி பார்த்தேன், முடிச்சுட்டு கிளம்பியாச்சு, நடந்து போயிட்டுருக்கோமே. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் வந்து எங்கள் ஏரியா விசிட் பண்ணுங்கள், எங்கள் ஏரியா நல்லா குளித்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு. மக்களுக்கே தெரியாது நான் என்ன சொல்லுவேன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வேற ஒரு மலைப்பகுதியிலையோ இல்லை வேற ஒரு கோயில் பற்றியோ இல்லை ஏதோ ஒரு வீடியோவில் வந்து நான் சந்திச்சுக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்களை அன்பு நண்பன் தோழன் விஜய் சோமசுந்தரம். தேங்க்யூ.